ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். வணக்கம். நம்முடைய பேச்சுரிமை சேனலுக்கு சூடான அரசியல் களத்தின் யுத்த களத்தின் நடுவிலே நின்று வரவேற்கிறேன். வழக்கமான வேண்டுகோள்களை இறுதிப் பகுதியிலே தெரிவிக்கிறேன். அஸ்திரங்கள், பிரம்மாஸ்திரங்கள், பிரதியஸ்திரங்கள் என்று களமெங்கும் போர்ப்பரணி கடும் உச்சத்தில் ஒலிக்கிறது. ஒவ்வொரு அரசியல் தலைவரும் சங்கை முழங்கிக் கொண்டு தேர்தலிலே அறைகூவல் விடுக்கிறார்கள். அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் ஒரு 10 குதிரை சக்தியுடன் துடிப்பதை பார்க்க முடிகிறது. இரத்த ஓட்டம் எகிறுகிறது. அதேபோல தொண்டர்களின் இதய துடிப்பு எகிரிக் கொண்டிருக்கிறது. போராட்ட களத்தில், தேர்தல் களத்திலே அப்படி ஒரு களம்தான் சிதம்பரம். நமது மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக கையாள்கின்ற அசாத்தியமான ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து களமிறங்கி இருக்கிறவர்கள். அதிமுக வேட்பாளரை பற்றியல்ல, நாம் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்கின்ற ஒரு வேட்பாளரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அம்மா பெயர் கார்த்தியாயினி. வேலூர் மாநகராட்சியின் முன்னாள் மேயராக இருந்தவர் அஇஅதிமுகவின் சார்பில் அன்றைக்கு 2010 காலகட்டத்தில் கலைஞர் ஆட்சியை இழக்கிறார். இந்த அம்மா ஆட்சியை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே விஜயகுமார் எம்எல்ஏ சுகாதாரத்துறை அமைச்சராக அந்த பதவியை பெறுகிறார். அந்த நேரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் பரிந்துரையின் அடிப்படையில் வந்தவர் தான் இந்த கார்த்தியாயினி. தன்னுடைய அரசியல் செல்வாக்கை கூட்டிக் கொள்வதற்காக வேலூர் மாநகராட்சியை தனித்தொகுதியாக்கி அதில் இந்த அம்மாவை மாநகராட்சி மேயராக வெற்றி பெற வைத்தார். அதன் பிறகு அந்த அம்மா எதிர்க்க திரும்பினது அதெல்லாம் வேறு கதை. ஆனால் அந்த மாநகராட்சி மேயராகின உடனே இவங்க பேரை இன்னும் சொல்லவில்லை, கார்த்தியாயினி, திருமதி கார்த்தியாயினி. இந்த அம்மா வேலூர் மேயராக இருந்தவர் தான் இப்போது திருமாவளவனை எதிர்த்து களம் இறங்கி இருப்பதால் கவனம் பெறுகிறார். அதற்கு முன்பாகவே நமக்கு இந்த அம்மாவை தெரியும். வேலூர் மாநகராட்சி மேயராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் ஒரு சின்ன இன்டர்வியூக்காக நான் அவரை போய் பார்த்தேன். பார்க்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம், அதாவது செடி கொடிகளில் இலைகள், குறிப்பாக இந்த குதிரை குளம்பான்னு ஒரு செடி இருக்கும். குதிரை குளம்பான் உழுது போட்ட உடனே விவசாயிகளாக இருந்தால் தெரியும், நல்லா உழுது போட்டு மழை பெய்தவுடன் முதலில் வருவது இந்த குதிரை குளம்பான் தான். நல்லா பட்டர் மாதிரி இருக்கும், ரொம்ப சீக்கிரம் தலையும் அந்த குதிரை குளம்பான். இன்னொரு செடி இந்த பசலைக்கீரை. அந்த பசலைக்கீரையினுடைய பின்பகுதி, இந்த குதிரை குளம்பானுடைய பின்பகுதி, இவற்றில் ஒரு மினுமினுப்பு இருக்கும். இந்த மினுமினுப்பை தான் இந்த அம்மா வெள்ளி இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு உதார்விட்டது. அந்த மினுமினுப்பு வெள்ளி ஒட்டி கொண்டிருக்கிறது. நான் வெள்ளியை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பத்தை PhD செய்கிறேன்னு நமக்கிட்டே விடுச்சு அந்த அம்மா கதை. இந்த பாருங்க காணொலி. இந்த இலைகளுக்கு பின்னால் இருக்கின்ற மினுமினுப்பை வெள்ளி என்று தான் நம்பியது மட்டுமல்லாமல் அதை பிறரையும் நம்ப வைப்பதிலே இந்த அம்மா ரொம்ப சாமர்த்தியசாலி. அப்படித்தான் இவங்க இதற்கு ஒரு PhD பண்ணுறேன்னு சொல்லி வேலூருக்கு பக்கத்தில் இருக்க திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில், அரசு பல்கலைக்கழகத்தில் PhDக்கு இதை எழுதி கொடுத்து, அங்கே இருக்கிற அறவைக்காடோ அறமென்டலோ அதையும் ஒத்துக்கிட்டு இதை PhD பண்ணலாம்னு அனுமதி கொடுத்து தான் PhD செய்து கொண்டிருப்பதாக என்னிடமே சொன்னார். எனக்கு தலையும் புரியலை, காலும் புரியலை. எதனால்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடாகுவதற்கு
என்னால் ஆனதை பண்ணுறேன். இந்த செடிகள்ல இருந்து வெள்ளியை பிரித்தெடுத்து விட்டால் இந்தியா முழுவதும் வெள்ளி, அதன் பிறகு தங்கம் அப்படின்னாங்க. வெள்ளி, தங்கம், செடி இலைகளின் பின்பக்கத்திலிருந்து அப்புறம் பிளாட்டினா, என்னென்னலாமோ போகும். நான் அந்த பேட்டியை பிரசுரிக்கவில்லை. பிரசுரிக்கிற அளவிற்கு அதற்கு அந்த பேட்டியில் தகுதியில் நான் விடைபெற்று கொண்டு வந்து விட்டேன். இதுதான் நடந்தது. இந்த மாதிரி அரலூசலுக்கெல்லாம் கடைசி புகலிடம் அளிப்பது பாரதிய ஜனதா கட்சி. இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஜெயலலிதாவை பரப்பனக்கிரகாரத்தில் அடைத்து தீர்ப்பு கொடுத்தவுடன், நீதிபதி குன்ஹா தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, தீர்ப்பு கொடுத்தவுடன் இந்த அம்மா என்ன பண்றாங்க, குன்ஹாவுடைய உருவ பொம்மையை எரிச்சுட்டாங்கயா வேலூர்ல. அடுத்த எம்எல்ஏ, அதாவது விஜயகுமாரை தூக்கி போட்டுட்டு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல மூவ் பண்றாங்களா கெட்டிக்காரத்தனமா. இந்த அம்மாவுடைய கணவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். பிசியோதெரப்பி டாக்டர்னா அது யார் வேணாலும் போட்டுட்டு தெரியுறது தானே. இப்போ அதுக்குள்ள மரியாதையே போயிடுச்சு, அது வேறு கதை. சரி, இந்த அம்மா குன்ஹாவுடைய மாண்புமிகு நீதியரசர் குன்ஹா அவர்களுடைய உருவ பொம்மையை எரிக்க நீதிமன்றம், ஒரு மாநகராட்சி மேயரே இப்படி ஒரு உருவ பொம்மையை எரித்தால் நீதிமன்றம் விடுவாங்களா? உடனடியாக நீதிமன்றம் மாநகராட்சிக்கு அறிக்கையை கேட்டு அனுப்பி கடுமையான கண்டனம் தெரிவித்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு உடனே, அது வேற கண்டமாக கோர்ட்டு போயிடுச்சுன்னா மன்னிப்பு கேட்கலைன்னா உள்ளே போகணும். இப்போ அந்த மாநகராட்சி மேயர் பதவியும் போய்விடும். அதன் பிறகுதான் இதுக்கு இந்த அம்மாவுக்கு சட்டம் என்றால் என்ன வலிமை மிக்கது என்பதெல்லாம் தெரிந்து உடனடியாக மன்னிப்பு கேட்டு, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு இந்த அம்மா பதவியை காப்பாற்றிக்கிட்டாங்க. அதன் பிறகு நடந்த அரசியல் எதிர்நீச்சலில் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கரை ஒதுக்கப்பட்டார், கரையில் தள்ளப்பட்டார். எதிர்நீச்சல் போட முடியல. இந்த பக்கமும் போனா, டிடிவி பக்கம் போனா அங்கேயும் அந்த நீச்சல்ல எதிர்நீச்சல் போட முடியல. ஓபிஎஸ்ஆ எடப்பாடியா என்று இதிலே அரசியல் அனுபவமற்ற தன்மையை, முதிர்ச்சியின்மையை வெளிப்படுத்திய இந்த அம்மா கம்ப்ளீட்டாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக யாருமே சேர்க்கவில்லை. கடைசியாக இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம், இந்த மாதிரி வெள்ளி கண்டுபிடிக்கிற அரை வேக்காடுகள், அரலூசுகளுக்கெல்லாம் புகலிடம் அளிக்கின்ற, ஏன்னா இந்த புராண கதைகளை ரொம்ப நம்புறது, புராண கதைகளை இருக்கின்ற பொய்களை மக்கள் மத்தியிலே உண்மை என்று வலியுறுத்துவதிலே கில்லாடிகள் பாரதிய ஜனதா கட்சி. இந்த அம்மா எப்பவும் உதவும். இந்த மாதிரி கதைகள், இந்தியாவில் தான் இந்த மூலிகை கடவுள் கொடுத்தது அப்படின்லாம் சொல்லி கதை விடலாம்ல. அதனால இந்த அம்மாவையும் பாரதிய ஜனதா கட்சி அடாப்ட் பண்ணி கொண்டது. அப்படியே டிராவல் பண்ணி கொண்டிருந்த இந்த அம்மாவுக்கு திருமாவளவன் அவர்களை எதிர்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திருமாவளவனுடைய எதிர் வேட்பாளராக, சுயேட்சைகளோடு ஒரு வேட்பாளராக இவர் நிற்பார் என்றுதான் நாம் இதிலே எடை போட முடியும். ஏன்னா அந்த சிதம்பரத்தில் வழக்கமாக திருமாவளவனை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இறங்குகிறவர் திருமாவுடைய முன்னாள் அரசியல் தோழர் தடா பெரியசாமி. இப்போது தடா பெரியசாமி இல்லை என்று நினைக்கிறேன். இருக்கிறாரா என்னன்னு தெரியாது, எங்கே இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் தடா பெரியசாமி தான் வழக்கமாக களமிறங்குவார். அந்த சிதம்பரம் தொகுதியிலிருந்து தான் டாக்டர் பொன்னுச்சாமி பாமக கூட்டணி சார்பாக பாமகவிலே நின்று வெற்றி பெற்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக 2 முறை அவர் பதவி வகித்தார். அந்த இடத்தில் திருமா மீண்டும் 3வது தடவையாக நிற்கிறார். வாய்ப்பு திருமாவுக்கு பலமாகவே இருக்கிறது, வருவதற்கான வாய்ப்பு பெரிய அளவிலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக நிற்கிறது திருமாவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற வெறியை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இன்று போய் இருக்கிற இடம் பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற பாமக ஓட்டு விழுந்தாத்தான். ஆகவே திருமாவை எதிர்க்கின்ற, இதுவரை திருமாவை ஓரணியில் நின்று எதிர்கொண்டவர்கள், கடந்த தேர்தலெல்லாம் ஓரணியில் நின்று எதிர்கொண்ட அந்த தரப்பு இப்ப இல்லை. அதுல 2 பிரிவாயிடுச்சு. அனைத்து இந்திய அதிமுக அந்த செக்மெண்ட், அது ஒன்று தனியாக. அதிமுக தன்னுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியுடன் தொடர்ந்து தேமுதிக மற்ற எஸ்டிபிஐ கட்சிகளோட அதிமுக நிற்குது. ஆனால் திருமாவை தோற்கடிக்க வேண்டும் என்றே வெறி பிடித்திருக்கின்ற, வெறி ஏற்றப்பட்டு
அதிலேயே டிராவல் பண்ணி செய்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலை இன்றைக்கு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. 3வது அல்லது 4வது என்று கூட சொல்லலாம். பாமக வாக்கு வங்கி வாங்கினால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கே வாக்கு வங்கி. ஆகவே திருமாவளவனை எதிர்ப்பதிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு 4வது இடம்தான் கிடைக்கும். ஆகவே திருமாவளவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கு இருக்கிறது. ஏன்னா 3 பகுதியாக ஒருமித்த அளவிலே இங்கே திருமாவளவனை எதிர்க்கலை. பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து வலுவற்ற ஒரு கூட்டணியாக போய்விட்டது. ஆகவே திருமாவுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த வெள்ளி தங்கம் என்று புலம்பிக் கொண்டிருந்த PhD செய்து கொண்டிருந்த அந்த அம்மா அதன் பிறகு தன்னுடைய கல்வி தகுதியை போடுவதில்லை. கார்த்தியாயினி அவர்கள் கல்வி தகுதியை அறிவிக்கவில்லைன்னா என்ன, அந்த PhD வெளிவரவில்லை, அதை செய்யவும் இல்லை. ஆகவே தோழர் திருமா அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி அரமெண்டல் அரலூசை எல்லாம் உங்கள் தொகுதியிலையும் அனுப்பி விட்டுருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே நில்லுங்க. அத்தனை வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். உங்களுடைய பேராதரவை தர தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிதாக பார்க்கிறவர்கள் இந்த சேனலை மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்கின்ற அளவில் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு காணொளியும் உங்கள் செல்போனுடைய கதவுகளை தட்டி உள்ளே வரும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்டாக இருந்தாலும் சரி, எப்படி பிடித்திருக்கிறதோ பிடிக்கலையோ சுதந்திரமாக உங்களுடைய விமர்சனத்தை எடுத்து முன்வையுங்கள். மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.